தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரிதான் டெல்லி பிரதமர் இல்ல முன்னாடி நடக்கிற போராட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது காரணங்கள் என்ன? ஏன் இந்த போராட்டம் நடக்குது? எப்படி தொடங்குச்சு? அதோட திசை எதை நோக்கி போகுது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீட் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த போராட்டத்துக்கான மிக முக்கியமான காரணம். அதுல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல தமிழகத்துல நீட்டோட நிலைமை எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2021 தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா இந்த நீட்டை ஒழிப்போம், அதுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு திமுக பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சி செஞ்ச 5 வருஷத்துல அந்த நீட்டை பத்தி அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதுக்கான முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கல. நீட் அப்படியே தான் இருக்கு. தமிழகம் மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்லயும் இந்த நீட்டுக்கு எதிரான குரல்கள் தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சோ இப்ப எதனால இவ்வளவு பெரிய விஷயமா போச்சு அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் இந்த நீட்டுக்கான எக்ஸாம் பேப்பர் கசிகிறது ஒரு வழக்கமான செய்தியாவே இருக்கு. இதுல இருந்து வர்ற செய்தி என்ன அப்படின்னா, நீட்டு இப்ப ஒரு பெரிய குழுவுக்கு கீழே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை உருவாக்காங்க. அப்ப அதுல இருந்து கசிய விடணும்னா அதுல உள்ள ஆள் தான் கசிய விடணும். அதுக்கு நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க. மறுபடியும் பணம் உள்ளவன்ட்டு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் போகுது. எப்படி சுத்தி வளர்ச்சி பார்த்தாலும் இந்த நீட்னால பாதிக்கப்படுறது ஏழைகளும், இதுல சந்தோஷப்படுறது பணக்காரங்களுமா இருக்கு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைனா சொல்லணும்னா, இப்ப நீட்டுக்காக நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்திருக்கு. லட்சக்கணக்கான கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதுல படிக்கிறதுக்கு ஏழைகளால முடியாது. பணக்காரன் அதுக்கு நிறைய காசை கொடுத்து படிக்கிறான். அவனால ஜெயிக்க முடியுது. இங்க ஏழை பாதிக்கப்படுறான். நீட் எக்ஸாம் வருது, மறுபடியும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. பணக்காரன் பல லட்சம் பணத்தை கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை, லீக் ஆன கொஸ்டின் பேப்பரை வாங்குறான். அவன் புள்ள பரீட்சை எழுதி அவன் ஜெயிக்கிறான். இங்கேயும் ஏழைகள் மறுபடியும் நசுக்கப்படுறாங்க. பணக்காரங்களே டாக்டர் ஆயிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட மைய புள்ளி. முதல்ல இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் வாங்சுக் அப்படிங்கிறவர் தான். அவருக்கு எடுத்தது காரணம் என்னன்னா, இந்த நீட்ல ஜெயிக்க முடியாம ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி தற்கொலை பண்ண எல்லா குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விவகாரத்துல மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படிங்கிறதுதான் அவரோட குறிக்கோளா இருந்தது. இதுக்காக அவர் பல நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து அவரோட உடல்நிலை மோசமா போயிட்டே இருந்தது. இந்த நேரத்துல தான் சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ள வராங்க. அவங்களும் இதே கோரிக்கைகளை முன் வச்சு, அதாவது நீட் பேப்பர் லீக் ஆன விவகாரத்துல மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும், இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க குடும்பங்களுக்கு 1 கோடி இழப்பீடு கொடுக்கணும், இந்த நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை முன் வச்சு இந்த சிஜேபி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது சாதாரணமா முடியும் அப்படின்னு பிரதமர் அவர்களும் அவங்களோட அலுவலகமும் நினைச்சிட்டு இருந்து, ஆனா இது நினைச்சது மாதிரி போகல. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி சாதாரணமா தொடங்கி ஒருத்தர் 2 பேரு 2 3 ஆகி பல லட்சம் மக்கள் மெரினாவில ஒன்று திரண்டாங்களோ, அதே மாதிரி இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்திலையும் டெல்லியில 1 2 ஆவி 2 3 ஆவி லட்சக்கணக்கான மக்கள் பல மாநிலங்கள்ல இருந்து திரண்டு போயிட்டே இருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாளரா இருக்கிற சிலர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல நிறைய பேரோட மனசுல இருக்க மிக முக்கியமான கேள்வி, இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, நீட்டுக்கு எதிராக நடக்குது, நீட்டை நிறைய பேர் விரும்பலன்னு நமக்கு தெரியும். ஆனா பல மாநிலங்களும் இந்த விஷயத்துல மௌனம் காத்து இருக்கே அப்படிங்கிற கேள்வி எழுது. இதற்கான பதில் மிக மிக சிம்பிள் தான். இந்தியாவுல இப்ப அதிகமா மாநிலங்கள்ல ஆட்சி செய்யறது பாஜக. சோ பாஜக ஆட்சி செய்யும் போது அவங்க எப்படி போராடுவாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடை எடுத்திருக்கு. தமிழகத்துல டிவிகே கட்சி இதுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த போராட்டத்துல நேரடியா கலந்துகிட்டது மட்டும் இல்ல, அவரை காவல்துறையினர் குண்டு கட்டா கைது செய்த காட்சிகளையும் நாம ஆன்லைன்ல பார்த்திருப்போம். கடைசியா இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, இந்த போராட்டம் தேவைதானா? நீட்டு ஒழிக்க விட வேண்டியதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் இந்த கேள்வியை நான் குறிப்பா முன்வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரு இந்தியாவில நம்ம தமிழகத்திலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது இந்த நீட்டு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அவசியத்தை நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப இந்த நீட் தேர்வு இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகள், இப்ப தற்கொலையை மட்டுமே சுட்டி காட்டாம உண்மையா இது எப்படி செயலாற்றுது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். நீட் தேர்வுல ஜெயிக்கிறது காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. இதோட எக்ஸாம் ரொம்பவே டஃப்பா இருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் கோச்சிங் வேணும். நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த மாதிரி கோச்சிங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கான செலவு, அதுக்கான தொகை ரொம்ப ரொம்ப அதிகம். ஏழைகளால முடியாது. சோ இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தகுதி தேர்வு எழுதி உள்ள வரணும் அப்படின்னு நீட்டை உருவாக்கி இருந்தாலும், அதோட நோக்கம் ஒருவேளை கரெக்டா இருந்தாலும் அதோட செயல்பாடு கரெக்டா கிடையாது.
ஏன்னா பணம் இருக்கிறவங்க பெரிய பெரிய இடங்கள்ல படிச்சு பெரிய பெரிய ஐஏஎஸ் அகாடமில எல்லாம் கோச்சிங் எடுத்து ஈஸியா பாஸ் ஆகி உள்ள போயிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி கோச்சிங் எடுக்க முடியாதவங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களால இதை சாதிக்கிட முடியறது இல்ல. சோ தொடர்ந்து ஏழைகள் பின்தங்கப்படுறாங்க. பணக்காரங்க, பணம் உள்ளவங்க மட்டும் மருத்துவராகிற சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும், எல்லாரும் பொதுவா டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும்னா நிச்சயமா இந்த நீட் போன்ற தீய சக்தி இந்த இந்தியாவை விட்டு ஒழிக்கப்பட வேண்டியது.